அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். 3ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். 6இல் செவ்வாய். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் புதன். 9ஆம் இடத்தில் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஒரு சில காரியங்களில் இழப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இதுபோன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் காக வாகனத்தானையும் சூரிய பகவானையும் கைதொழுது வழிபட வேண்டும். மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரும். பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனை வரும். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது. சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையும். மேலும் மாத தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். பணிபுரியும் இடத்தில் உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வதாக சொல்வார்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல காலம். நடத்தும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம்.
பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீர்கள். கட்டிய வீட்டை பொழுது பார்க்கும் யோகம் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எதையும் சிந்திக்காமல் செய்தால் கூட சிறப்பான பலன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் மகிழ்ச்சி தரும். பொதுவாக இந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பூர்ண பலம் பெற்று ஆட்சி புரிவதால் உங்களின் குடும்ப நிர்வாகம் மிகவும் சிறப்புடன் உறுதியாய் மேலோங்கும். மனதில் ஒரு சில அச்சம் நிழல் போல் உலா வரும். நிர்வாக திறமை, பண்பு, பரிவு, அறிவு, செயல் திறமையுடன் காணுவீர்கள். ஜென்மத்தை சுபயோக தைரிய வல்லமை அளிக்கக்கூடியவரின் சுபத்துவ பார்வையும் இயற்கை பாபரும் நோக்குவதால் துலாம் கோல் எந்த பக்கமும் சாயாமல் நேர்கோட்டில் இருப்பது போல் நீங்கள் நடுநிலை வகுப்பீர்கள். எதையும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டீர்கள். பல நீண்ட ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகே ஒரு பாதியை வெளிப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கும் பலன்களுக்கு ஏற்றுவாறு மறுபாதி எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவீர்கள். தெளிவான தீர்க்கமான திடமான முடிவுகள் எடுத்து செயலில் புகுத்தி ஜெயம் பெறுவதை கடமையாக கொண்டு இருக்கும் உங்களுக்கு திடீர் சந்தேக சாயலால் தடைபட்டு பின் காரிய பலிதம் ஆகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் அனுகூலமாக விளங்கும். வாங்க விற்க இதுவே தக்க தருணம். பிள்ளைகளால் புகழ் அந்தஸ்து உயரும். அவர்களுக்கு சுப சடங்குகள், சுப செலவுகள் செய்து மகிழக்கூடிய காலமாக அமையும். சந்ததி உருவாகும். பிரபலம் அடைவீர்கள். ருணரோக சத்துரு பாவாதியால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் அவசியமாகின்றது. இடுப்புக்கு கீழ் முழங்கால் முதல் பாதம் வரையில் இரத்த அணுக்களின் குறைவு போன்ற பிணிகளால் உபாதை ஏற்படக்கூடும். உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம். வீட்டு உணவு தவிர மற்றவற்றை ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக அமையாது. கணவன் மனைவி ஊழல் காரணமாக சில மனசஞ்சலம் உருவாகும். அனுசரித்து குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து வருவீர்கள். உத்தியோகம், தொழிலில் மேன்மை உண்டு. மதிப்பு, மரியாதை, புகழ் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் ஈடேறும். பெண்களுக்கு அமைதி, அடக்கம், மனதில் உறுதி, செயலில் சீர்தூக்கிய பார்வையால் செயல்திறமை, சிக்கனம் கடைபிடித்து சேமித்துக் கொள்ளுதல். வெகு நாட்களாக ஆழ்கடல் முத்து போல் மனதில் ஒருவித எதிர்பார்ப்பு கொண்டு இருந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல். கணவன் மனைவி உறவு நல்லிணக்கம் உண்டாகுதல். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுதல். உத்தியோகத்தில் மதிப்பு கூடுதல். பணிகளை சிறக்க செய்து உயர்வு அடைதல். பிள்ளைகளால் போற்றப்படுதல். பிள்ளைகளின் அனைத்து செயல்களுக்கும் உற்றவாறும் துணையாய் செயல்படுதல். குடும்ப விருத்தி ஏற்படுதல் போன்ற நல்ல பலன்களை நல்லதே நினைத்து நல்லதே செய்து வருவதே கிடைக்கின்றன. மாணவர்களுக்கு பொன்னான தருணம். கல்வி தரம் பெருகும். உங்களின் எதிர்கால சிந்தனைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் சிந்தனை மிகவும் பயனுள்ளதாகவே அமையும். நினைத்ததை சாதிக்கும் மாதம் இது. அரசியல்வாதிகளுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு, பண்பு, அடக்கம் எதையும் முன்கூட்டியே யூகித்து செயல்படும் செயல்தன்மையால் நல்ல உயர்வும் மதிப்பும் செல்வாக்கும் உண்டாகும். சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் சுத்த நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.